இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு நிகழ்ச்சி தாங்க பார்க்க போறோம். மஞ்சள் நீராட்டு விழாக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எங்களுக்கு ரோட்லயே பார்த்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீங்க அவசியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க வரோம் நான் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க நம்பர் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சு நீங்க கண்டிப்பா நீ ஃபங்க்ஷன் வரணும், எல்லாரும் வரணும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அந்த அன்புக்காகவே நாங்க போய் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. நாங்க போறதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து வந்தவொன்னு அவங்க ரெடி பண்ணி நானும் ரெடி ஆயிட்டு கிளம்பி போறதுக்கு எப்படியோ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்காக ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அழகா இருந்தாங்க. அவங்களும் பேசும்போது எவ்வளவு அழகா பேசினாங்க தெரியுமா, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியலங்க. நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தா நம்மள எப்படி கவனிச்சுப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம கிட்ட வந்து எப்பவுமே பெரியவங்க தான் பேசுவாங்க, ஆனா இந்த வாட்டி நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசி போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்ன, ஃபைனல் டச்சா நம்ம வந்து நல்லாவே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. வர வழியில நம்ம பசி இருக்கிற மாதிரி இருந்தா அப்படியே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு